நவீன கண்டுபிடிப்புகள் செவ்வாய் கிரகத்துக்கு எலான் மஸ்க் மக்களை குடியேற உறுதி கூறியிருக்கிறார். இன்னும் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் தாமஸ் ஆல்வா எடிசன் முதற்கொண்டு இந்த ஆயிரக்கணக்கான வருடங்களில் எத்தனையோ கண்டுபிடிப்புகள், எத்தனையோ முன்னேற்றங்கள். இந்த முன்னேற்றங்களுக்கு இணையாக மக்களுடைய பழக்க வழக்கங்களே ஒரு மாறுபட்ட எண்ணங்கள், கோணங்கள், வளர்ச்சிகள், ஸ்டைல்கள். உதாரணமாக டாட்டூ. இந்த டாட்டூ என்பது என்று உடலிலே முழுவதுமாக விரும்பும் இடத்திலே ஒரு போட்டுக்கொள்ள ஒரு வசதியாக மேலை நாடுகளிலிருந்து இப்பொழுது இந்தியா முழுக்க முழுக்க மேடை நாடுகளுடைய கலாச்சாரத்துக்கு போய் கொண்டுள்ளது என்பது இங்கே காண முடிகிறது. டாட்டூ எங்கெல்லாம் போடலாம், விருப்பம் கொடுத்து அங்கே போடலாம். கண் இமைகளில் போடலாம், மூக்கில் போடலாம், நெற்றியில் போடலாம், தொப்புளில் போடலாம், தொடையில் போட்டுக்கொள்ளலாம், கையில் போட்டுக்கொள்ளலாம், பிற உறுப்புகளையும் கூட போட்டுக்கொள்ளலாம். இப்படி எல்லாம் கூட நாகரிகம் மிக வேகமாக டாட்டூ என்பது வளர்ந்துவிட்டது. இது முழுக்க முழுக்க மேலை நாடு நாகரிகம். இந்தியா கலாச்சாரம் சங்க காலத்திலிருந்து இங்கே எந்த விதமான ஒரு ஒழுக்க நெறிமுறைகளுக்கு எதிராக எதுவுமே கிடையாது. எல்லாமே நாகரிகங்கள், தோற்றங்கள், வளர்ச்சிகள், அறிவியல் முன்னேற்றங்கள். இந்த அறிவியல் முன்னேற்றங்களின் தாக்கங்கள் எல்லாவற்றிலும் வந்துவிட்டன. அன்றாட நடைமுறைகள், பழக்க வழக்க ஒழுக்கத்திலும் கூட அந்த மாறுபட்டு குணத்தை ஏற்படுத்துகிறது என்பது இந்த டாட்டூ என்பது உறுதியாக தெரிகிறது. இவ்வாறு ஆண் நண்பர்கள், இந்த ஆண் நண்பர்கள் என்ற ஒரு பழக்கம் என்பது இப்போது 2 கிட்ஸ் அளவிலே மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு அறிவியல் முன்னேற்ற மாதிரியான ஒரு வழக்கம். ஆண் நண்பர்கள், காதலர்கள், ஆண் நண்பர்கள், இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை. ஆண் நண்பர்கள் என்றால் காதலர்கள் அல்லவா? அப்போ காதலர் யார்? ஆண் நண்பர் ஒரு பக்கம், காதல் ஒரு பக்கமா? இரண்டும் வேறா? இரண்டும் ஒன்றா? இந்த போர்வை எவ்வாறு முடிகிறது? சுமூகமாக முடிகிறதா? அப்போ கல்யாணம் ஒருவரிடமா? ஆண் நண்பர் ஒருவரிடம், காதலர் ஒருவரிடம், கல்யாணம் ஒருவரிடமா? ஏனென்றால் ஆண் நண்பரும் காதலரும் பெற்றோர்களால் முடிவு செய்யப்படுவதில்லை. பெற்றோர்களால் முடிவு செய்வது இறுதியானது. அவர்கள் எடுக்கும் முடிவும் சூழ்நிலைகளும் காதலும் எடுக்கும் முடிவே. எனவே இந்த மூன்று கோணங்களிலே இந்த விஷயத்தை அலச வேண்டுமென்றால் எதுவும் சுமூகமாக முடிந்தால் ஒன்றுமில்லை. சுமூகம் வெற்றியே. சில சமயங்கள் ஆணவ கொலைகள் முடிகின்றன, சில சமயங்களில் காதலர்கள் கல்யாணங்களை முடிக்கின்றன, சில டைமில் ஆண் நண்பர்கள் காதலர்களாகி காதலர்கள் அரேஞ்ச் மேரேஜாக முடிந்திருக்கின்றன. இதற்கிடையில் சமீபத்திய பாலியல் துன்புறுத்தல், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாலியல் துன்புறுத்தல் மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது மிக கொந்தளிப்பு ஏற்றுக்கிட்டு ஆண் நண்பர்கள் என்ற போர்வையிலே மாலையிலே இரவிலே ஒதுக்குப்புறமான இடங்களிலே கேமரா எல்லா இடத்திலே ஒதுங்கும் பொழுது சமூக விரோதிகள் இதற்கென்றே காத்து கொண்டுள்ளார்கள். சமூக விரோதிகள் என்பது எல்லாரும் இல்லை. கோடிக்கணக்கான மக்களிலே ஒரு சில சதவீதம் பேர் இந்த மாதிரி கோணங்களிலே வளர்கிறார்கள். யாரும் வளர்க்கப்படுவதில்லை, தான் உருவாகிறார்கள். வீட்டில் மனைவியிடம் காணாத ஒரு விஷயத்தை என்ன கண்டார்கள்? அந்த மனம் துடிக்கிறது, ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று. அந்த குடும்பத்துக்கு இலக்கு கேவலம், அவமானம், அதனுடைய பிள்ளைகளுக்கு அவமானம், சுற்றத்தாருக்கு அவமானம், சமுதாயத்துக்கு அவமானம். இந்த அவமானங்களுக்கு மீட்சி கிடையாது. குடும்பம் சில அவமானங்கள், அவ்வளோதான். ஜெயில் வாழ்க்கை முடிந்தபின்னால் அந்த நபர் திரும்ப அந்த குற்றங்களை செய்யலாம். ஆனால் அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானங்கள் தீராது. இது ஒரு விதமான சைக்கோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள். திரும்ப ஒரு குற்றவாளி அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பின்னும் கூட செய்யும்பொழுது அவர் ஒரு சைக்கோ என்று தான் சொல்ல வேண்டும். சைக்கோ என்றால் எதுவும் புரிந்து கொள்ள முடியாதவன். சைக்கோ. அப்போ எதுவும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நபர் எப்படி உருவாகிறார் என்றால் சூழ்நிலைகளை யாரும் உருவாக்குவதில்லை. அவர் தனக்குள்ளேயே ஒரு மன வளர்ச்சி கொள்கிறார். சைக்கோ சம்பந்தமான எண்ணங்களை வளர்த்து கொள்கிறார்.
தன்னுடைய கற்பனையிலே இதுதான் வாழ்க்கை, இதுதான் நடைமுறை என்ற ஒரு எண்ணத்தை தனக்குள்ளே வளர்த்துக் கொள்கிறார். இதுதான் உலகம், இவ்வுலகம் இதைத்தான் நம்புகிறது, இதை செய்தால் உலகம் ஏற்றுக்கொள்ளும், உலகத்தை ஏமாற்றலாம் அப்படி என்று தனக்குள்ளே ஒரு மனக்கோட்டை கட்டிக்கொள்கிறார். இதனோட வெளிப்பாடு என்ன, இதனோட அவமானங்கள் என்ன, கேவலங்கள் என்ன, இதனுடைய ரிசல்ட் என்ன என்பது அந்த மனம் கொள்வதில்லை. ஒருதலை பட்சமாக இந்த மனம் ஒருதலை பட்சமாக எண்ணும் பொழுது அவர் முழு சைக்கோவாக மாறுகிறார். ஆக சைக்கோ என்பது ஒரு ஒருதலை பட்சமான முடிவு. இந்த சைக்கோ என்ற ஒரு பிம்பத்திலே பிறர் தோற்றங்கள், பிறருடைய இமேஜ் தோன்றுவதில்லை. சமுதாயத்தில் உள்ள மற்ற நபர்களுடைய எண்ணங்கள், கருத்துக்கள், பார்வைகள், அவர்கள் கொடுக்கும் மரியாதைகள் தோன்றுவதில்லை. இந்த சைக்கோ என்ற ஒரு இமேஜிலே ஒரு கற்பனையான ஒரு வரலாறு, ஒரு நாவல் எழுதப்படுகின்றது. அது தொடர்கதையாக ஆகிறது, சிறுகதையாகி தொடர்கதையாகி பிறகு அது ஒரு முழு கதையாக முடிகிறது. முழு கதையாக முடியும் பொழுதுதான் ஒரு குற்றமாக உருவாகும் பொழுதுதான் அது வெளியுலகத்துக்கு வருகிறது. ஆக இந்த சைக்கோ உருவாவதை, சைக்கோ எண்ணங்கள் உருவாவதை தனி மனிதன் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? காவலர் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? காவல் என்பது புறத்தால் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஓரளவுக்கு உளவுத்துறை மூலமாக குற்றவாளிகள் பழைய குற்ற ஏடுகளை புரட்டி பார்த்து குற்றவாளியை தேடி கண்டுபிடிக்கும் வழியே புதிய குற்றவாளி உருவாகி கொண்டு இருப்பதை எந்த ஒரு காவல்துறையினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இதுக்கு என்ன விஷயம், இதுக்கு என்ன தீர்வு? கடுமையான தண்டனைகள், விழிப்புணர்வுகள். ஒரு பாலியல் துன்புறுத்தல் என்பது, விருப்பமில்லாத ஒரு பாலியல் துன்புறுத்தல் என்பது மிக கொடுமையானது. இதை தடுக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக விழிப்புணர்ச்சியை தவிர்த்து வேறு வழி இல்லை. விழிப்புணர்ச்சியை உருவாக்க வேண்டும். நம் கிராமங்கள் தோறும் அரசாங்கம் எவ்வாறு ஒரு வாகனத்தை கொண்டு சென்று தன்னுடைய அரசாங்கத்தின் நலத்திட்டங்களை எவ்வாறு வளர்ச்சி பெற்றுள்ளது என்பதை ஒரு இயக்கமாக ஒரு வாகனத்தை சென்று ஒரு திரையிட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறதோ அதே மாதிரி இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இதற்கு உண்டான முயற்சி இல்லாவிட்டால் இந்த பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்ந்து நடக்கும், இன்னும் நடக்கும். இப்போ பாலியல் துன்பங்கள் எதனால் வருகின்றன, இதனுடைய தண்டனைகள் விவரங்கள் என்ன, இதனுடைய குடும்பத்தில் பாதிப்புகள் என்ன, சமுதாயத்தில் உள்ள ஒரு அவப்பெயர் என்ன, இது எவ்வாறு வளர்ப்பை தடுக்க வேண்டும், இந்த சைக்கோ எப்படி உருவாகிறான், சைக்கோவை எண்ணங்களை தடுப்பதற்குண்டான வழிகள் என்ன என்பதை தீவிரமாக அதற்கு ஒரு நிதியை ஒதுக்கி கண்டிப்பாக இது செயல்படுத்துவதை தவிர்த்த வேறு வழி இல்லை. பிறகு எல்லாம் நடந்த பின்பு மணிப்பூரில் பிரச்சனை, மணிப்பூரில் கலவரம், மணிப்பூரில் பெண்கள் நிர்வாணப்படுத்தினார்கள், மணிப்பூர் அராஜகம், மேற்கு வங்கத்தில் மருத்துவமான இதுகளை பாலியல் வன்கொடுமை என்று பக்கம் பக்கமாக நம்ம செய்திகள் போடுவதும் நாட்கணக்கில் போராட்டம் நடத்துவதும் எவ்வளோ கால விரயங்கள், எவ்வளவு நேரங்கள், எவ்வளோ பயிற்சி டாக்டர்கள் தன்னுடைய வேலையை விட்டு இடத்தில் இருக்கிறார்கள், அவருடைய இழப்பு என்ன, இந்த இழப்புகள் எல்லாம் வராமல் தடுக்க என்ன விழிப்புணர்ச்சி இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நாடு மொத்தமும், நாடுகளோட அனைத்து மாநிலங்களும், அனைத்து அரசாங்கமும் விழிப்புணர்ச்சியை கொண்டு வர வேண்டும். இது வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பதனால் நாம் இது கண்டிப்பாக இதை ஒரு விழிப்புணர்ச்சியின் மூலமாகத்தான் செயல்படுத்த முடியும் வழிய இது ஒரு நேரடி ஒரு அணு ஆயுதத்தை கொண்டோ, ஒரு போர் தளவாடத்தை கொண்டோ, ஒரு துப்பாக்கியை கொண்டும் செயல்படுத்த முடியாது. சைக்கோ எண்ணங்கள் உருவாவதற்கு முன்பே இதை தடுத்து நிறுத்த வேண்டும் வழிய வேறு எதுவும் கிடையாது. இதற்கு முரண்பாட எண்ணங்கள் இந்த காணொலியை பார்த்து வரலாம். அவனவன் திருந்தினால்தான் அவனவன் சரியாக நாடு உருப்படும் என்று கமெண்ட்ஸில் வரலாம். இதற்கு உண்மையான முடிவு என்ன? நீதிமன்றம் தானாக வந்து ஒரு வழக்கு எடுத்துக்கிறது. இப்போ நீதிமன்றம் இதுக்கு ஒரு செயல் வடிவத்தை கொடுக்க அரசாங்கத்துக்கு ஆணையிட வேண்டும், உச்சநீதிமன்றம் ஆணையிட வேண்டும், உச்சநீதிமன்றம் ஒரு கமிட்டி அமைக்க வேண்டும். விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு. ஒரு ரோட்டரி சங்கம் இருந்தால் அதன் சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறார்கள்.
மாரத்தான் ஓட்டம் நடத்துகிறார்கள். அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஒரு தீவிர இயக்கமாக மாறினார் என்று ஒன்றும் பயனில்லை. ஏனென்றால் தினம் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் வந்தால் அந்த அந்த விஷயத்தை பற்றி நாள் கணக்கில் வார கணக்கில் செய்திகளும் யூடியூப்பிலும் டிவி சேனல்களிலும் அதே செய்திகளாக வருகின்றன. இது வராமல் இருப்பதற்கு என்ன? அடுத்து ஒரு பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், அடுத்து ஒரு பாலியல் துன்புறுத்தல்கள், அடுத்து ஒரு அரசியல் பிரச்சனைகள், அடுத்து ஒரு ரயில் விபத்து. ஸோ அதை பற்றி ஒரு ட்ரெண்டிங் நியூஸ் கொஞ்ச நாள் இல்லை. இப்படியே மாறி மாறி நாட்கள் புரண்டு கொண்டு வரலாறு புரண்டு கொண்டு செல்கிறது. காந்தி சுதந்திரம் வாங்குவோம்னு சொன்னார் என்று ஒரு பெண் ஒரு கிராமத்திலோ எந்த ஒரு இடத்திலோ இருந்தோ ஒரு பெண் இரவில் தன்னந்தனியாக நடந்து போகிறோ அன்றைக்கு தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று உண்மையான ஒரு விஷயத்தை சொன்னார். அது சுதந்திரம் அடைந்து பல வருடங்கள் அரை நூற்றாண்டுகளை கடந்து அது சாத்தியமில்லை. இதே மேலை நாடுகளில் ஓரளவுக்கு சாத்தியமாகி கொண்டுள்ளது. இங்கே சாத்தியமில்லை. நம்ம நாடு மிகப்பெரிய பரப்பளவுகளை கொண்டது, பாதுகாப்பற்ற இடங்களை கொண்டது. இதெல்லாம் உண்மைதான். மக்கள் தொகை அதிகமாக கொண்டது எல்லாம் உண்மைதான். இங்கேயும் மக்கள் இயக்கம், மக்கள் விழிப்புணர்வு இருந்தால்தான் இது சாத்தியமாகும். இந்த விஷயங்கள் இந்த காணொலியிலே சொல்லப்படும் விஷயங்கள் மற்றவர்களுக்கு ஒரு நகைச்சுவையாக ஒரு கேலியாக தோணலாம். அவரவர்கள் குடும்பத்தில் அவரவர்களுடைய ஒரு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டால் அதனுடைய வலிகளும் வேதனைகளும் தெரியும். எனவே இது ஒரு இயக்கமாக மாற வேண்டும். நாடு முழுவதும் தினம் ஒன்று பாலியல் துன்புறுத்தல்கள், நாளொரு பாலியல் துன்புறுத்தல்கள். இப்போ இந்த ஒரு நிலையிலிருந்து மாறி முழுவதுமாக இது ஒரு உச்சநிலை என்றால் என்ன? ஒரு விழிப்புணர்வு, மிக தீவிரமான விழிப்புணர்வு. கடுமையான தண்டனை என்பது நம்ம ஜனநாயகத்திலே அமல்படுத்த வாய்ப்பில்லை. விழிப்புணர்வு என்ற கடுமையான ஒரு தண்டனை, விழிப்புணர்வு என்பதை ஒரு கடுமையான ஒரு போர்க்கால அடிப்படையை நடத்திக்கொண்டால் சாத்தியமாகவும் வெல்ல முடியும். எனவே இந்த டாட்டூக்கள் நாகரிகம் என்ற போர்வையில், இந்த டாட்டூக்கள் நாகரிகம் என்ற போர்வையிலே இந்த மாறுபட்ட எண்ணங்கள், சைக்கோ எண்ணங்கள், அறிவியல் முன்னேற்றங்கள் என்ற பெயரிலே ஒரு மாறுபட்ட விசித்திர எண்ணங்கள், விசித்திர மனிதர்கள் தோன்றி நமது ஏட்டையும் நம்முடைய காணொளியையும் நம்முடைய நேரத்தையும் வீணாக செய்து அதை நாம் பார்த்து அதை கழித்து வருத்தப்பட்டு வேதனைவிட்டு இருக்கின்ற ஒரு நேரத்தை வீணாக்குவதை காட்டிலும் எது முக்கியமோ அந்த முக்கியமான விஷயங்களிலே அரசாங்கமும் மக்களும் இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து இந்த விசித்திர மனிதர்கள் செய்யும் விசித்திரமான குற்றங்களை தடுக்கவும் ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்வதுதான் இந்த ஒரு காணொளியினுடைய முக்கியமான கருத்தாகும்.